ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீர் உருண்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை, வறுத்த ரவை எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, நல்ல நைஸாக இருக்கிற மாதிரி அரிசி மாவு பார்த்து எடுத்துக்கலாம். அதையும் நம்ம இந்த இதில் சேர்த்துருவோம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தோன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தோன்னா நமக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் இதே மெஷர் வந்து எடுத்துக்கோங்க. இதே அளவுக்கு மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையும் அரிசி மாவையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவையும் அரிசி மாவும் நல்லா நம்ம வந்து ஒன்று போல் கலந்து எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். இதுக்கு அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு பொடிசாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்துருக்கேன். எடுத்துட்டு எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 கருவேப்பிலையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே தேங்காய், ஒரு 4-5 துண்டு தேங்காய் எடுத்துட்டு துருவி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இருக்கும் போதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்துருவோம். இப்போ நமக்கு நல்லா செவந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் கருவேப்பிலையும் சேர்த்துறேன். எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியும் சேர்த்துருவோம். இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து இதை வதக்கி விட்டுடுவோம். பச்சை மிளகாயை நல்லா வதக்கிடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிடலாம். அப்பதான் நமக்கு அந்த எண்ணெயிலேயே நமக்கு உரப்பு நல்லா இறங்கி நமக்கு அந்த நீர் உருண்டையில டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதனால ஒரு 2-3 நிமிஷம் தொடர்ந்து இந்த மாதிரி வறுத்து இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுல வந்து ஒரு 2-3 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம், 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம். இதுக்கு அளவு வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் உதிரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 2.5 கப் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை வந்து கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியா இட்லி பாத்திரத்திலையும் வேக வைக்க போறோம். அதனால ஒரு 2.5 கப் எடுத்தோம்னா நமக்கு அளவு கரெக்டா இருக்கும். நான் வந்து ஏற்கனவே 1 கப் விட்டுருக்கேன். இப்ப 2வது கப் நான் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கொதி வரும். அதுக்கப்புறமா நம்ம ரவையும் அரிசி மாவையும் போட்டு நம்ம கிளறணும். இது ஒரு கொதி வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம தேங்காயையும் சேர்த்துக்குவோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவும் ரவையும் நம்ம வந்து இதுல சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கைவிடாம கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நமக்கு உறிஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு. நல்ல கிளறியாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல உதிரியா இந்த அளவுக்கு நமக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ட்ரை ஆகணும். இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளேட்ல நல்லா ஆற வச்சாச்சு. கொஞ்சம் ஆறிடுச்சு. பாதியா நான் வந்து ஆற வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு நம்ம இதை மாதிரி எடுத்துருவோம். இப்போ இதை வந்து நம்ம சின்ன உருண்டையா நம்ம வந்து உருட்டிடுவோம். நான் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு வச்சிருக்கேன். தட்லையும் நான் வந்து ஆயில் தடவி வச்சிருக்கேன். இதை நம்ம வந்து எடுத்து வச்சிருவோம். நம்ம வந்து ரவையோட அரிசி மாவும் போட்டு செஞ்சிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு இது வந்து உருட்டின உருண்டை வந்து பாதி மாவு தான் நான் வந்து உருட்டி இருக்கேன். உருட்டினதை நான் வந்து தட்டுல வச்சாச்சு. இப்ப இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நமக்கு வந்து டைம் ஆகும் இது வேகிறதுக்கு. 15 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓபன் பண்ணிடுவோம்.
பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு ஷைனிங் வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். நம்மளுடைய சுவையான நீர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சூடா சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே ரவை மட்டும் போட்டு பண்ணுவோம். இன்னைக்கு ரவையும் அரிசி மாவும் போட்டு பண்ணிருக்கனால ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.